ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் பேரவைக்கு இடையிலான கொள்கை கூட்டு அவுட் என்பதாக அதற்கு கேள்விக்குறியுடனான ஒரு செய்தி தலைப்பாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிராகவும் தனித்தனியாகவும் எதிர்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பேரவையும் பின்னர் உள்ளூராட்சி நிர்வாகங்களை கைப்பற்றுவதற்காக தமக்கிடையில் இணக்கம் கண்ட பின்னர் கொள்கை கூட்டு என்று அறிவித்த கூட்டு செயற்பாடு பெரும்பாலும் முடிவுக்கு வருவதாக தெரிகிறது என்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பின்னர் சில உதிரி தரப்புகளையும் சேர்த்து கொண்டு தமிழ் மக்கள் பேரவை என்று அமைப்பின் பெயரில் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருந்தது. தேர்தலின் பின்னர் வடக்கு கிழக்கில் சில உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்களை கைப்பற்றும் எண்ணத்தோடு தமிழ் மக்கள் பேரவை சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தேர்தலின் பின்னரான கூட்டு ஒன்றை அமைத்திருக்கிறது. அது கொள்கை கூட்டு என்று பெருத்த அறிப்பில் இருதரப்புகளாலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தும் விடயங்களை கையாள்வது தொடர்பில் இருதரப்புகளுக்கும் இடையில் கொள்கை கூட்டு முடிவுக்கு வருவதாக தெரிகிறது. இது தொடர்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் EPRLF-இனுடைய செயலாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்த கருத்துக்கள் இந்த கூட்டு பெரும்பாலும் முடிவுக்கு வருவதை உறுதிப்படுத்துகிறது என்பதாக அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டுகிறது. இருவரின் கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் தனித்தனியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.